May I now request our director, Professor V.R. Rajamanikam, to present a bouquet to our chief guest as a token of love. May I now request our beloved principal to give a memento to our esteemed chief guest. Thank you, sir. May I now request our esteemed chief guest, Sangeeta Samrat Madurai T. N. Seshagopalan, to address the gathering. Respected principal, the directors of this college, dignitaries on the stage, and respectable HODs, and enthusiastic students of this college. Really, I feel delighted to be with you this morning in this cultural carnival. My happiness became doubled when I knew I am going to participate in this cultural function, that too in a college founded by some noble persons from Tanjore district. Having taken music as my profession and my life's policy, any musician must feel greater happiness when he thinks of music. Equally, when he thinks of music, he cannot escape from the happiness to think about the trinity of music. Who hailed from a place none other than Tanjore district, Thiruvayar. The தஞ்சைங்கிறது தானாக செய்யும் விஷயங்களில், தானாக செய்வது என்றால் ஒரு கிரியேட்டிவாக செய்வது. எக்ஸ்டெம்பரைசேஷன் நம்ம கர்நாடக சங்கீதத்திலேயே எது ரொம்ப யூனிக் ஃபினாமினன், that makes the huge difference in terms of merit when compared to the music of international levels, either it is harmony or melody, whatever it may be. The creativeness or extemporization or music which is created on the spot, or the music which should be new to the musician first and then to the audience. This type of phenomenon, இது நம்ம கர்நாடக இந்தியன் மியூசிக்லேயே அது ஒரு பெரிய ஒரு ஃபோர்த்தேன்னு சொல்லலாம். நம்ம கர்நாடக சங்கீதத்தில், சவுத் இந்தியன் மியூசிக்கில், this type of creativeness or extemporization, even though it is created on the spot, on the stage, which is new to the musician and the audience, but it has several codifications and borders to be followed. That is the greatness of classical system. Hindustan, other systems are to some extent they are licentious. If they think something is melodious and they can do, that's all. They need not refer what the stress has achieved in this, in what way they have gone in this, what are the codifications or disciplines, they need not refer. But in our system, நம்ம ஏதாவது புதுசா கல்பனையா ஒன்று பண்ணினா கூட அந்த கல்பனை கூட ஒரு சட்ட திட்டங்களுக்குள்ள அனுமானிக்கப்பட்டு இருக்கணும். அதாவது நம்மளுடைய சங்கீதம் என்ற கலை
சங்கீத சாஸ்திரம் என்ற ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கலை இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சங்கீதமும் அதன் சாஸ்திரமும் இரண்டும் நமக்கு இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கும் பொழுது இதற்கு யார் முக்கியமான காரணம் என்று நாம் பார்ப்போமானால், இந்த முறையை, இந்த சங்கீத முறையை, இந்த சங்கீதத்தின் அணுகிய முறையை, அணுகும் முறையை, அணுக வேண்டிய முறைகளை ரெவல்யூஷனைஸ் பண்ணி உலகத்துக்கு கொடுத்தது சங்கீத மும்மூர்த்திகள் சொல்ற அந்த தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி. இந்த 3 பேரும் தஞ்சாவூர் ஜில்லா தான். இந்த நஞ்சையும் புஞ்சையும் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த தஞ்சை ஜில்லாவில் சங்கீதமும் அதே மாதிரி வளர்ந்துருக்கு. ஏன்னா நான் 5 வயசுலேருந்து மதுரையில் செட்டில் ஆனதுனால எனக்கு பேர் மதுரை சேஷகோபாலன். ஆனால் நான் பிறந்த ஊர் நாகப்பட்டினம். இந்த காலேஜோட ஹிஸ்டரி பற்றி நான் அப்புறம் அந்த எனக்கு கொடுத்த அந்த பேப்பரில் படித்து பார்த்தேன். இந்த ஃபவுண்டர்ஸ் பூரா திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த சங்கீதம் என்று பார்க்கும் பொழுது இந்தியன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் என்ற அதன் தன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். மற்ற இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ஒரு கண்ட்ரி ஒரு 10 இயர்ஸ் அஹெட்டா இருக்கு, ஜப்பான் 20 இயர்ஸ் அஹெட்டா இருக்கு. இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். சங்கீதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய டேட் இட் டேட்ஸ் ஃப்ரம் எய்தர் 2nd AD ஆர் 4th BC. அது எப்படி வச்சிருந்தாலும் அது ரொம்ப ஓல்டு. சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்த இன்னைக்கு ரொம்ப வெல் டெவலப்டு சிஸ்டமா நம்ம பாடிட்டு இருக்கிற இந்த சங்கீத முறைகளை பற்றி முழுதும் வெவ்வேறு பெயர்களில் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கு பாடுற 7 சுரம் 12 சுரமானது இந்த டெக்னிக்கலா சயின்டிபிக்கா நாங்க என்னெல்லாம் பாடிட்டு இருக்கோமோ அதற்கு பெயர்கள் சொல்கிறோமோ இந்த இசைமுறைகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்மளுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை பத்தி சொன்னோன்னா வேற ஒன்றும் நமக்கு தனியா நம்ம அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம்னு சொல்ல வேண்டாம். நம்ம வெளிநாட்டிலேருந்து வர அந்த யாத்ரீகர்கள் நம்ம கோவிலை பார்த்து ஒரு மணி நேரம் வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சியை போட்டோ எடுத்து பார்த்தாலே நம்மளோட இன்ஜினியரிங் மார்வல் என்னன்னு நமக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம். 1000 கட்டடங்கள் 24 மாடி கட்டடங்கள் கட்டலாம், 48 மாடி கட்டடங்கள் கட்டலாம். ஆனா ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இவைகளை இனிமேல் யாராவது நிர்மாணிக்க முடியுமா என்று யோசனை செய்து பார்த்தால் அதற்கு ஆம் என்ற விடை வந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன்.